நம்ம விஜய் சார் நடித்த கோட் படம் பாத்தீங்கன்னா சமீபத்துல வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வர நிலையில இந்த படம் தற்போது 400 கோடிகளுக்கு மேல வசூல வாரி கொடுத்திருக்கா. இந்த நிலையில தளபதி விஜய் சாருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற தளபதி 69வது படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அண்மையில வெளியாச்சு. மேலுமே இந்த படத்தை பாத்தீங்கன்னா நம்ம வினோத் சார் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்றாரு. கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டாக கூட இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுடைய சம்பளம் 275 கோடி அப்படின்னு பேசப்பட்டு வருது. இதுவரைக்குமே இந்திய சினிமாவிலேயே இந்த அளவிற்கு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரே நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தான். சோ இப்படி இவருடைய மார்க்கெட் உச்சத்துல இருக்கும் போதே இவர் சினிமாவை விட்டுட்டு அரசியல் செல்றாரு அப்படின்னு ஒரு சில பேச்சுகள் எல்லாம் சோசியல் மீடியாக்கள்ல போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்போது தளபதி 69வது படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல மலையாள நடிகை மமிதா பைஜு மேலும் சமந்தா சிம்ரன் அப்படின்னு இவங்க 3 பேருமே படத்துல ஜாயின் பண்ணிருக்காங்களாம். கூடிய விரைவிலேயே படக்குழு இதனை அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்க இருக்காங்க. இந்த படத்திற்கு நம்ம அனிருத் அவர்கள் இசையமைக்கிறாரு. அனிருத் அவர்கள் படத்துடைய வேலைகளை அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணிருக்காராம். தற்போதே இந்த படத்துடைய முதல் பாடல் கிட்டத்தட்ட முடிந்து விட்டதாகவும் கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்புமே வெளியாக இருக்கா. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.